Yes, children. NCERT class 10 Maths in Tamil. Jenny's Maths is my channel's name, and also please like, share and subscribe my channel. Press on the bell button for further notifications. Listen, dears. நல்லா படிக்கணும், நல்லா படி. அதாவது எல்லா சப்ஜெக்ட்டும் தியரிட்டிக்கல் பார்ட் இருக்கும். அதை நல்லா படித்து தரவு பண்ணிக்கோ, மெமரைஸ் பண்ணிக்கோ, அண்ட் ஆல்சோ புரிஞ்சு மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணு, புரிஞ்சு அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நீ போட முடியும். ப்ராக்டிஸ்னால் ஜஸ்ட் அப்படியே கண் பார்வையில் பார்க்கக்கூடாது. அந்த நோட்டை வந்து புக்கை வந்து வெளியில் வச்சிடணும். அதாவது நோட் புக்கை அசைட் வச்சிடணும். தள்ளி வச்சுட்டு புக்கை மட்டுமே பார்த்து கொஸ்டினை பார்த்து, இல்லை கொஸ்டினை வந்து வேறு ஒருத்தவங்க மூலியமாவோ கொஸ்டின் பேப்பர்ஸ் கையில் வச்சுட்டு நீ போட்டு பார்க்கணும். அப்போ தான் உனக்கு இந்த சம்முக்கு ஆன்சர் எப்படி வருங்கிறது உனக்கு தெரியும். அதனால தான் we are giving you consequent revision test. Understood? அப்போ அந்த ரிவிஷன் டெஸ்ட் எழுதும்போது மட்டும்தான் நீ நிறைய டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது அந்த ஆன்சர்ஸ் உனக்கு தெரியுதான்றது உனக்கு புரியும். அண்டர்ஸ்டுட்? ஸோ ப்ளீஸ் அட்டெண்ட் ஆல் த டெஸ்ட் விச் ஆர் யூ கிவன் இன் யோர் schools and other test coaching centers. Understood? அதனால் நல்லா எழுதுமா. அம்மா அப்பா ஏதாச்சும் கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுத சொன்னாலும் வீட்லேயே இருக்கிறதுனால எழுது. Understood? Now listen. Given that ABD is a triangle, A is 90 degrees and also you are drawing AC perpendicular to BD. இதை சொன்னேன்லடா, அதே மாதிரி தான். அப்போ இந்த இடத்துல நம்ம என்னென்ன ப்ரூவ் பண்ணலாம் நல்லா கவனிச்சுக்கோ. எதை வந்து வைக்கும்போது எப்படி ப்ரூவ் பண்ணணும். இப்போ AB ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு BC இன்ட்டு BD, BC இன்ட்டு BDன்னு போடணும். இதில் பாரு AC ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு அதே BC இன்ட்டு DC தான் போடுவாங்க. அதே AD ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு BD இன்ட்டு CD. இதை எப்படியோ இது ஃபுல்லாகவே இப்படி தான் வருது. ஆனால் இது வெவ்வேறு மாதிரி வருது. இப்போ நம்ம எந்த ரெண்டு ட்ரையாங்கிளை எடுத்து வச்சு ரெண்டு சிமிலர்னு ப்ரூவ் பண்ணணும்னு ஒரு தயக்கம் வரும். இப்போ AB ஸ்கொயர்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கன்சிடர் திஸ் ஒன் ட்ரையாங்கிள் அண்ட் த ஹோல் ட்ரையாங்கிள். AC ஸ்கொயர்னா இட் இஸ் drawn at the center. அப்போ யூ ஹாவ் டு கன்சிடர் these two triangles. You have to consider these two triangles for considering the center altitude. அப்போ நம்ம எழுதணும்னா இந்த ஆன்சருக்குரியது வரும். இப்போ AD ஸ்கொயர் கன்சிடர் பண்ணணும்னா இந்த ட்ரையாங்கிளும் இந்த ஹோல் ட்ரையாங்கிளும் கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், AB ஸ்கொயர்டுன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஐ எம் கோயிங் டு கன்சிடர் ட்ரையாங்கிள். நான் முதல்ல வரைஞ்சிக்கணும். நீ வரைஞ்சி நீ அதுக்கப்புறம் போட்டு தான் நீ வந்து எப்பயுமே நீ அந்த கரெக்டான பார்ட்டை எழுதிக்கோ. அண்டர்ஸ்டுட்? ABD அண்ட் ஆல்சோ இன்னொன்று என்ன கண்ணு, அதுவும் வந்து தான் A 90 டிகிரிஸில் எழுதிக்கோ. திஸ் ஒன் இஸ் 90 degrees. CAB இந்த triangle தான் போடுறேன். Understood? Therefore C is 90 degrees and A is also small angle. B is common. Here also B is common. A is 90 degrees. D is something another one, full degree. Understood? அப்போ this one is 1 and this one is 1. அப்போ 1ங்கிறது வந்து 90 டிகிரிஸுங்கிறது ரெண்டுத்துக்கும் பொதுவான ஆங்கிள்ஸ். புரியுதா? 90 டிகிரிஸ் பொதுவான ஆங்கிள்ஸ். விச் ஒன் இஸ் காமன்? எது காமன்? மொத்தத்துக்கும் காமன் BA. இது மொத்தத்துக்கும் காமன், இதுக்கும் காமன். அப்போ therefore second angle seems to be this one. What is the leftover angle? 3. அப்போ இது வந்து காமன். இங்கே இப்போ நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இதுவும் அதுவும் ஆக்சுவல் லெஃப்டோவர் ஆங்கிள், ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆஃப் எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்ல. அப்போ இதுவும் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ நான் எழுத போகிறேன். இப்போ நான் கரெக்டாக எழுதிக்கிறேன். இப்போ 2 1 3ன்னு எழுத போகிறேன். BCA and triangle, consider triangles 2 1 3. BAD. We have, see here, BCA is equal to understood 2 and 3 தான் போட போகிறேன். BAD is equal to 90 degrees by given. Understood? And also angle B is common, that is ABC is equal to 3 to 1. 3 to 1. 3 to 1 DBA is a common. All common.
therefore by AA similarity criterion ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் மாதிரி similarity criterion we have நல்லா கவனிடா BCA triangle BCA is similar to triangle BAD understood ma அப்போ நீ என்ன செய்யலாம்னா BC by BA is equal to CA by AD is equal to AB by DB. Now we have to consider எது கேட்டுருக்காங்க AB square AB AB எங்க வருது AB square is equal to BC into BD proved hence the proof வந்துருச்சா நான் சொன்னேனா இல்லையா நம்ம எது வேணுமோ we have to consider only that part alone first oneக்கு அது மட்டும் ப்ரூவ் பண்ணா போதும் இப்போ செகண்ட் ஒன் AC squared இருக்குனா it is present in the altitude part mid part therefore we have to consider either part of the two triangles that is either part of the triangles this triangle and also this triangle considering ACB that is அதுக்கு தான் நான் வரைஞ்சு பார்த்துக்கோன்னு சொன்னேன் முதல்லயே sorry 90 degrees correct வரைஞ்சுக்கோடா this one is A C இங்க இருக்கு C A B then இங்க A இருக்கு C இருக்கு D இருக்குடா இப்போ நம்மளுக்கு வந்து C யும் A வும் இங்க 90 degrees டா நல்லா கவனிச்சுக்கோ understood then next one is B angle see here இந்த B angle is equal to இந்த A angle இந்த B angle is equal to இந்த B angle is equal to நல்லா கவனிச்சுக்கோமா இந்த B angle இதுக்கு இப்போ இந்த இடத்துல B வந்து பாதி ஆஃப் A angle அப்போ பாதி ஆஃப் A angle இப்போ C க்கு இந்த D angle is equal to பாதி ஆஃப் A angle இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் D is equal to பாதி ஆஃப் A angle அதுக்கு அடுத்தது இந்த B is equal to இந்த பாதி ஆஃப் A angle ஆனா இங்க 90 degrees நம்ம ஒன்னு போட்டுருக்கோம்டா இப்போ இங்கேயுமே C தான் வரும் அப்ப இங்க C தான் 90 degrees இது வந்து இங்க A இங்க C தான் 90 degrees என்ன பாதி ஆஃப் A angle அப்ப இங்க B angle நல்லா கவனிச்சுக்கோடா இந்த B angle பாதி ஆஃப் A angle understood இப்போ இங்க 1 இந்த B angle is equal to இந்த பாதி ஆஃப் A angle இந்த D angle is equal to பாதி ஆஃப் A angle புரியுதா இதுவும் equal 3 புரியுதாமா இந்த B angle பாதி ஆஃப் A angle இந்த D angle பாதி ஆஃப் A angle இந்த B angle பாதி ஆஃப் A angle இந்த D angle பாதி ஆஃப் A angle and therefore இப்போ நீ எப்பவும் போல சொல்லு consider triangle angles கவனிமா நல்ல A 312 ACB and triangle 312 னா DCA அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா ACB is equal to triangle 312 is equal to 312 போடும்போது DCA is equal to 90 degrees given and also which one is common here இல்ல காமனே ஒண்ணுமே இல்ல கண்ணே ஆனா by proved fact we know that these two angles are equal புரியுதா by perpendicularity theorem by angles are equal and the alternate angles on the right triangle understood by the result of perpendicularity theorem by the corollary of result of perpendicularity theorem angle ABC is equal to angle DCA நல்லா கவனிச்சுக்கோ ABC 321 அதே மாதிரி 321 DCA 321 அப்போ DAC கரெக்டா போடணுமா 2 தான் போடுறேன் அதனால தான் இங்க பாரு C angle 321 ABC is equal to DAC 321 னு போடுறோமா that is equal to both the angles are equal by theorem
corollary. What is that? Corollary of theorem of perpendicularity. Understood? Theorem of perpendicularity. Therefore, by AA similarity criterion, by AA similarity criterion, we have என்னமா கிடைக்குதுங்க? We have triangle ABC, that is 3 1 2 இல்லை 3 2 1 போட்டுக்கோ. 3 2 1 is similar to triangle 3 2 1 போட்டுன்னா என்ன வரும்? DAC. Therefore, AB by DA is equal to BC by AC is equal to CA by, இதை எப்படி போடணும் தெரியுதுல்ல? இந்த ரெண்டும் நல்லா கவனி. AB by DA, BC by AC, அடுத்தது CA by DCD. இப்போ நம்மளுக்கு எது ரெண்டும் காமனாக இருக்குன்னு பாரு. AC இருக்கு. AC squared is equal to BC into CD. இதுதான் hence the proof. Understood? உனக்கு ஈஸிமா, இது எல்லாமே ரொம்ப ஈஸி. இதே மாதிரி தான் AD squared into BCD into CD ப்ரூவ் பண்ணணும். புரியுதா? இப்போ இதுக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்னா, கன்சிடர் ட்ரையாங்கிள்ஸ். இது புரியுதா? இப்போ AD ஸ்கொயருக்கு இந்த ட்ரையாங்கிளும் இந்த ஹோல் ட்ரையாங்கிளும் ப்ரூவ் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிள் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் இந்த ட்ரையாங்கிளை அழிச்சிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த ட்ரையாங்கிளை வரைகிறேன். AD ஸ்கொயர்டுக்கு D ஒன்று வருதுடா. அதுக்கு அடுத்தது C ஒன்று இருக்குது, A ஒன்று இருக்குது. C1 CC வந்து 90 டிகிரிஸு, A ஒன்று இருக்குது. அடுத்தது D ஒன்று இருக்குது. இங்கே D வந்து தான் இதுக்கு காமன் ஆங்கிள். D வந்து தான் காமன் ஆங்கிள். அப்போ D ஒன்று தான் காமன் ஆங்கிள். B வந்து இங்கே 3A. இங்கே இது 1, A1, Bயும் இதுவும் 3A. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அதே மாதிரி ப்ரூவ் பண்ண போகிறேன். This one is 3. Understood? இப்போ now we are considering triangle. Consider triangle 3ACD and triangle 3BAD. Understood? Triangle ACD, angle ACD is equal to BAD is equal to 90 degrees given. And also, which one is common? A common or D common? Inge gavani nalla D da common. Which one is common? D is common. CDA is equal to 1 2 3 ன்னு போட்டிருக்கேன். அப்போ 1 2 3 ன்னு போடணும். ADB are common. Understood? Therefore, by AA similarity criterion படி உனக்கு என்னமா தெரியுது? நல்லா கவனிச்சுக்கோடா. இதில் என்ன தெரியுது பை similarity criterion-ல? இப்போ ரெண்டுமே வந்து triangle ACD is similar to triangle BAD. அப்போ உனக்கு என்னமா தெரியுது? AC by BA is equal to CD by AD is equal to DA by DB. இப்போ இது ரெண்டுத்துல எது வந்து காமனாக இருக்குன்னு பாருங்க பார்க்கலாம். AC இருக்கா, BA இருக்கா, DB இருக்கா? எது காமனாக இருக்குது? BA AD. இப்போ AD squared is equal to CD into DB. ப்ரூவ் ஆயிடுச்சா? CD into DB, CD into BD எல்லாம் ஒன்று தான். அப்போ AD squared is equal to BD into CD. Hence the proof. அண்டர்ஸ்டுட்மா? ரொம்ப சிம்பிளான சம்மு. அதை வந்து எல்லாத்தையும் கேட்டிருக்காங்க. இதில் என்ன யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. ஏஏ சிமிலாரிட்டி க்ரைட்டீரியன். இந்த இடத்துல எது எது ஈக்குவல் கேட்டிருப்பாங்க. பை கரோலரி ஆஃப் தியரம் ஆஃப் பெர்பெண்டிகுலாரிட்டி வச்சு இந்த ட்ரையாங்கிள்ஸில் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணணும். அதை கூட எப்படி ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு வருதுன்னு கூட கேட்கலாம். நீ அந்த 180 மைனஸ் ஆஃப்னு வச்சு ப்ரூவ் பண்ணணும். அது வந்து பை 180 மைனஸ் ஆஃப் 90 மைனஸ் எக்ஸ்ன்னு வச்சு ப்ரூவ் பண்ணோம்லாமா, அந்த சம் வச்சு ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். தேங்க்யூ டியர்ஸ்.